सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. 20வது அத்தியாயம் அதுக்கு மேல. அதாவது இதெல்லாம் ராஜாக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற ராஜ சம்பாத வர்ணனம்னு பேரு, ராஜாக்கள் பேசிக்கிறதுங்கிற சாப்டர். அடுத்தது மேல வர்ணிக்கிறார் வியாசர். இதி வாதினி பூபாலே கேரளாதிபதௌ. கேரளாதிபதி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பிரத்யுவாச்ச மகாபாகா யுதாஜிதபி பார்த்தியோகா. வேற வழி இல்ல, யுதாஜித்தும் பேசுறான். நீதிரேஷா மகிபால எத்ரவீதி பவானிக. நீ சொல்றதுதான் நியாயம், அதாவது நீ சொல்றதுதான் பொலிட்டிக்கல் கோர்ஸ். நீதினு சொன்னோம்னாக்க நியாயம் நீதிங்கிறது மட்டும் இல்ல, இந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்பீடியன்ட் கோர்ஸ் நார்மலி டு பி ஃபாலோடு. இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஸ்டேட்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். நீதிங்கிற வார்த்தைக்கு நீதி நியாயம் நேர்மைங்கிறது மட்டும் இல்ல, the political course or the proper political course அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நீதி சாஸ்திரம்னு சொல்லுவா. இந்த பாலிடிக்ஸுக்கு அர்த்த சாஸ்திரங்களுக்கு எல்லாம் நீதி சாஸ்திரம்னு பேரு. ஏன்னா ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கோர்ஸ், இதுதான் சரியான வழி. ஆனால் சமாஜே பார்த்திவானாம் வை சத்யவாக் விஜிதேந்திரியா. ரெண்டாவது, நீ பார்த்திவானாம் சமாஜே, இந்த கமிட்டி ஆஃப் நேஷன்ஸ், இந்த அசம்பிளி ஆஃப் கிங்ஸ், சத்யவாக் விஜிதேந்திரியா, உண்மை எதுவோ உண்மையை பேசுறதுக்கு தயங்காதவன், விஜிதேந்திரியா. ரெண்டாவது, யூ ஹவ் காட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சென்ஸ் ஆர்கன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உனக்கு எது வேணுமோ, நீ எதை ஆசைப்படுறியோ அதுக்காக அதை எப்படி வேணா சாதிச்சுக்கிறதுங்கிற ஆட்டிடியூட் இல்ல. எது நல்லதோ எது நியாயமோ அதை மட்டும்தான் சாதிச்சுக்கிறவன். யோகியேஷு வர்த்தமானேஷு கன்யாரத்னம் குலோத்வக அயோக்கியோ அருசதி பூபால நியாயோயம் தவரோச்சதே. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, யோகியேஷு வர்த்தமானேஷு. இப்ப இவ்வளவு ராஜாக்கள் வந்திருக்கோம். இந்த ராஜாக்கள் இதுல எல்லாருமே ராஜ்யத்தோட இருக்கிறவா, படைகளோடு இருக்கிறவா, வசதிகளோடு இருக்கிறவா, எல்லா செல்வ செழிப்போடையும் இருக்கிறவா. இப்படிப்பட்ட யோக்கியமான ஃபிட் இது இருக்கும்போது, ராஜகுமாரர்கள் இருக்கும்போது, தகுதியான ராஜகுமாரர்கள் இருக்கும்போது, அந்த பெண் தகுதியற்ற ஒருவனை, அயோக்கியோ அர்ஹதி, இவர்களுக்கு நடுவில இருப்பதற்கும் தகுதியற்ற ஒருவன் அந்த கன்யாரத்னம், அதாவது சிறப்பான வஸ்துக்களை, கன்யாரத்னம்னா கன்யா அண்டு ரத்னம்னு சொல்லலாம், இல்ல கன்யாரத்னம்னு சொல்லலாம். அந்த சிறந்த பெண்ணை அடைவதற்கு தகுதி உடையவனா, நியாயமா அந்த சிறந்த பெண்ணை அடைவது நியாயமா? தகுதியற்ற ஒருவனை அவள் விரும்பினால் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமா? அது சரியா? பாகம் சிம்மசிய கோமாயுகு போக்து மருகத்தி காக்கத்தம். லயன் ஷேர்னு சொல்றோம் பாருங்க. ஒரு சிங்கம் வேட்டையாடித்துன்னா முதல் பங்கு சிங்கத்துக்கு தான் போகணும். முதல் பங்கு, அதுவும் பெரிய பங்கு, அதான் லயன் ஷேர்னு சொல்றது. அந்த லயன் ஷேர்ல பாக்கி இருக்கிற மிருகங்கள்லாம், சிங்கம் சாப்பிட்டுட்டு போனா விட்டு பாக்கி இருக்கிற மிருகங்கள்லாம் சாப்பிடும். ஆனா சிங்கம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அந்த வேட்டையாடி அந்த மிருகம் கிடைக்கும் போது, சிங்கம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு சட்டுன்னு ஒரு நரி அங்கேருந்து ஓடி வந்து, இல்ல நரியோ ஓனாயோ அது சட்டுன்னு ஓடி வந்து வாயை வைக்க முடியுமோ? அது வாயை வச்சா விட்டு சிங்கம் அந்த மிருகத்தை சாப்பிடுமா, இல்ல அந்த வாயை வச்ச மிருகத்தை தான் சிங்கம் விடுமா? சோ அப்ப அந்த லைன்ங்கிறது என்ன, சிங்கத்தினுடைய பங்கு, அதாவது காட்டு ராஜாங்கிறதுனால சிங்கத்தினுடைய பங்குங்கிறது அங்க தனியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பாக்கி பேர் வர முடியும். பாக்கி எல்லாம் தூரம் தனியா தான் நிக்கணும். அந்த மாதிரி தகுதியுடையவர்கள் இருக்கும்போது தகுதியற்றவர்கள் ஆசைப்படுறதுங்கிறது சரியா? ததா சுதர்சனோயம் வை கன்யாரத்னம் கிமர்கதி. அதே மாதிரிதான் சுதர்சனன் இந்த பெண்ணை விரும்புவது, சிறந்த பெண் ரத்னத்தினை விரும்புவதுங்கிறது சிங்கத்தின் பங்கை நரி விரும்புவதற்கு சமானம். பலம் வேதோகி விப்ராணாம் பூபுஜாம் சாபஜம் பலம். உண்மையில பிராமணர்களுக்கு எது பலம்? பிராமணர்களுக்கு வேதம் தான் அவர்களுடைய ஸ்ட்ரென்த். ராஜாக்கர்களுக்கு அவருடைய வில்லம்பு தான் ஸ்ட்ரென்த். கிம் அந்நியாயம் மகாராஜ பிரவீமியகம் மிகாதுனா. சோ நம்ம கிட்ட வில்லம்பு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கிம் அந்நியாயம் மகாராஜ பிரவீமியகம். நான் பேசுவது என்ன தவறா, நியாயம் இல்லாததை பேசுகிறேன் கேரளாதிபதியை பார்த்து கேட்கிறான். பலம் சுல்கம் யதா ராஜ்யாம் விவாகே பரிகீர்த்திதம். விவாகத்துல
அதாவது சுல்கம் அப்படின்னு சொல்லும் போது கன்யா சுல்கம்னு சொல்லுவான். அதாவது கன்யையை விரும்புவதற்கு எது அந்த இடத்துல ஸ்டேக்கா இருக்கு, ஒரு ராஜாவுக்கு வேணுங்கிறதா எது இருக்கு. சுல்கம்னு சொன்னோம்னாக்க கன்யையை விரும்புவதற்கு, கன்யையை கவர்ந்து செல்வதற்கு காரணமா இருக்கு. சுல்கம்ங்கிறது பணம் மட்டும்தாங்கிறது இல்ல. எனிதிங் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் எ பர்சன் டு டேக் அவே தட் கேர்ள். சோ சுல்கம் பலம். பலம்ங்கிறது அவளுடைய சைன்யமும் அவளுடைய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் தான். யதா ராஜ்யம் விவாகே பரிகீர்த்திதம். அரசர்களுக்கு சுல்கம் அதாவது பெண்ணுக்கு உரிய பணமாக, பெண்ணுக்கு உரிய டௌரி, பெண்ணுக்கு உரிய டௌரியாக எது சொல்லப்பட்டிருக்கு? அரசர்களுடைய பலம் தான். பலவானான வீரியவானான அரசன் அந்த பெண்ணை கவர்ந்து செல்ல வல்லவன், அவனால முடியும். இப்ப பீஷ்மர் சுயம்பரம் நடக்க போறது, அந்த 3 ராணிகளும் அங்க, அந்த 3 இளவரசிகளும் நின்றுட்டு இருக்கா. என்ன பண்ண, 3 பேரையும் தன் தேர்ல ஏற்றி வச்சுன்னு போயிட்டார். அப்புறம் என்ன பண்ணாரு, எல்லாரும் அவர்கிட்ட சண்டைக்கு வரா. அவரை யாராலையும் ஜெயிக்க முடியல. எல்லாரும் அவரை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு என்ன பண்ணா, சண்டை போடுறவங்க சண்டை போட்டாங்க, தோத்து போனாங்க, பின் வாங்கினாங்க. சோ அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிடுத்து, தன்னுடைய வீரியத்தினால, தன்னுடைய சக்தியினால அவர் என்ன பண்ணார், அம்பிகைன்ற அந்த 3 பேரையும் ஜெயிச்சார் இல்லையா. சோ அந்த சுல்கம்ங்கிறது வீரிய சுல்கம்னு பேர். அதுதான் புராணம் காவியங்கள்ல சொல்லுவா வீரிய சுல்கம். வீரிய சுல்கம்னா அந்த ராஜாவுடைய, அந்த பெண்ணினுடைய அப்பாவுக்கு ஏதோ பணம் கொடுத்துட்டு இவன் அந்த பெண்ணை எடுத்துன்னு வந்தான்றது இல்ல. தன்னுடைய வீரியம், தன்னுடைய பவர், தன்னுடைய ஸ்ட்ரென்த், அதையே பெட்டாக வச்சு என்ன பண்ணான், அந்த பெண்ணை கவர்ந்துன்னு வராங்கிற மாதிரி. சோ பலம் சுல்கம் யதா ராஜ்யா. ராஜாக்களுக்கு சுல்கமாக இருக்கக்கூடியது பலம், அவளுடைய ஸ்ட்ரென்த். பலவானேவ கிருண்ணாத்து ந அபலஸ்து கதாசன. இப்ப சுதர்சனுங்கிறவன் தனியா இருக்கான், ஒண்டியா இருக்கான், அவனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அதனால அவனுக்கு பலம் இல்லாததுனால அவனால ஒன்னும் பண்ண முடியாது. யாருக்கு பலம் இருக்கோ, அந்த பலம் இருக்கிறவன், சக்தி இருக்கிறவன், அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய, பெண்ணை கவர்ந்துன்னு போய் அவளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவன், வச்சுக்கக்கூடிய சக்தி இருக்கிறவன், அவன் அந்த பெண்ணை அடையட்டும். தஸ்மாத் கன்யாபணம் கிருத்வா நீதிரத்திர விதீயதாம். கன்யாபணம், அதனால கன்னிக்கு என்னவான பணம் இருக்கணும், என்ன சேலஞ்ச் இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு ப்ராப்பர் கோர்ஸ் என்ன, நீதிகி ப்ராப்பர் கோர்ஸ் இந்த இடத்துல, அதை விதீயதாம். அந்யதா கலஹக்காமம் பவிஷ்யதி மகீபுஜாம். அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் கோர்ஸ், நம்மளுக்குள்ள ஒரு அக்ரியபிள் கோர்ஸ் டிசைட் பண்ணலன்னா டெஃபினட்டா இந்த இடத்துல கலகம், ஒரு சண்டை தான் வரும். ஏவம் விவாதே சம்பிருத்தியே ராஜ்யாம் தத்ர பரஸ்பரம் ஆகூதஸ்து சமாபத்தியே சுபாகுர் நிருபசத்தமஹா. இந்த மாதிரி ராஜாக்களுக்குள்ள சண்டை வர தயாரா இருக்கும் பொழுது, சரி சுபாகு கூப்பிட்டு அவனுடைய ஒப்பீனியன் என்ன, அவன் பொண்ணுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, சுபாகு ஆகூதா, சுபாகுவை கூப்பிட்டாங்க. சமாஹூய நிருபா சர்வே தமோச்சு தத்துவதர்சினா ராஜநீதி ஸ்வயா காரியா விவாகேத்திர சமாஹிதா. அவனை கூப்பிட்டு ராஜநீதிகி, ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கோர்ஸ், ராஜாக்களுக்கு நீதி செய்யப்பட வேண்டும், ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கோர்ஸ் டு பி அடாப்டட். விவாகேத்திர சமீஹிதா சமாஹிதா கிந்தே சிகீர்ஷிதம் ராஜன், உன்னுடைய விருப்பம் என்ன, இந்த இடத்துல சரியான முறையில நீதியானது செய்யப்பட வேண்டும், எல்லாருக்கும் சரியான முறையில நடந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால கிந்தே சிகீர்ஷிதம், உன் மனசுல நீ விரும்புறது என்ன, தத்வதஸ்வ சமீஹிதா சமாஹிதா புத்ரியா பிரதானம் கஸ்மைத்தே ரோச்சதே நிருப சேகசி. உன் பெண்ணை நீ யாருக்கு கொடுக்க விரும்புற, உன் மனசுல என்ன வச்சிருக்க, என்ன சொல்லு, தைரியமா சொல்லு. சுபாகு சொன்னான், புத்ரியா மே மனசா காமம் விரதக்கில சுதர்சனஹா. என் பெண் தன் மனதில் சுதர்சனனை விரும்பி இருக்கிறாள். மயா நிவாரிதாத்தியர்த்தம், என்னால அது வேண்டாம், அவன் சரியான ஒரு அரசன் இல்ல, அவனுக்கு அரசுரிமையில எதுவும் இல்ல, அவனுக்கு ராஜ்யமும் இல்ல, பலம் இல்ல, தனியா இருக்கான், அதனால அவனை வேண்டாம்னு மிக அதிகமாக அத்தியர்த்தம் நிவாரித்த, மிக மிகவும் அவளை தடுத்த போதிலும் நசா பிரத்யேதி மேவச்சகா, அவள் என் வார்த்தைகளை ஏற்கவில்லை, நான் சொன்னதை பொருட்படுத்தவில்லை. கிம் கரோமி, நான் என்ன செய்ய முடியும், சுதாயாமே ந வசே வர்த்ததே மனஹா, அவ மனசு அவனுக்கு கண்ட்ரோல்ல இல்ல. சுதர்சனஸ் ததைகாக்கி சம்பிராப்தோஸ்தி நிராகுலஹா, சுதர்சனனும் ஏகாக்கி தனியாக வந்திருக்கிறான், நிராகுலஹா எந்த விதமான கன்ஃபியூஷனோ எந்த விதமான கவலையும் இல்லாமல் தனியாக தைரியமாக வந்திருக்கான். எந்த கான்பிடன்ஸ்ல வந்தான்னு தெரியாது, இவ்வளவு பேரை எப்படி அவன் ஃபேஸ் பண்ண முடியும்னு தெரியாது, எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாது, எதுவும் இன்றி தைரியமாக வந்திருக்கிறான் அப்படின்னா சுபாகு. வியாசர் சொல்ற, சம்பன்ன பூபஜ சர்வே சமாஹூய சுதர்சனம். சரி, சுபாகுட்ட மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணா,
எல்லாரும் சுதர்சனையே கூப்பிட்டு அவனை வித்ட்ரா பண்ணிக்கோன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சம்பன்ன பூபுஜகா, சம்பன்ன பூபனா ரிச் அண்ட் ஸ்ட்ராங் கிங்ஸ். சம்பன்னாக்க எல்லா விதத்திலையும் ஃபுல்லி குவாலிஃபைடு, ஃபுல்லி எண்டவுடுன்னு அர்த்தம். அதாவது பணமோ பதவியோ அப்படி இல்லைன்னாக்கா படைபலமோ இந்த மாதிரி எல்லா விதத்திலும் குறைவின்றி நிறைவு பெற்ற பூபுஜக அரசர்கள் சமாகூய சுதர்சனம், சுதர்சனை கூப்பிட்டு ஊச்சுகு சமாகதம் சாந்தம் ஏகாக்கினம். சுதர்சனை டிஸ்கிரைப் பண்ற ராஜாக்களை வர்ணிக்கும் போது சம்பன்னு சொன்னார், எல்லா விதத்திலையும் வெல் எண்டவுடுன்னு. ஆனா சுதர்சனை சொல்லும் போது அவ என்ன பண்ணா, சமாகதம் சுதர்சனன் தைரியமா அவ்வளவு பேருக்கு எதிர்க்க ஏகாக்கினம் சமாகதம் தனியாக வந்திருக்கான். இவ்வளவு பேரை ஃபேஸ் பண்ண போறமேன்னு பயத்தோட தனக்கு துணையை சேர்த்துன்னு வரல. ஏகாக்கினம் சமாகதம் சாந்தம், காம் அண்ட் குவைட், எந்த விதமான பட்டர்பன்ஸும் இல்ல. அதந்திரிதாக, அதந்திரித்தான்னா சரின்னு அவனை பார்த்து அவள்லாம் பேசுறா. எந்த விதத்திலையும் தடுமாறாம, தயக்கம் இல்லாம, சோம்பேறித்தனம் இல்லாம அந்த ராஜாக்கள்லாம் அட்ரஸ் பண்றான்னு அர்த்தம். ராஜபுத்திர மகாபாக கேனாஹூதோசி சுவ்ரத ஏகாக்கி சமாயாதா சமாஜே பூகுட்டாமிக. இந்த சுயம்பரம்ங்கிறது அரசகுமாரர்களுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டது. நீ இப்ப அரசகுமாரனா இல்ல, உனக்கு அரசுரிமையும் இல்ல, எந்த அரசும் உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அதனால உனக்கு இன்விடேஷன் போயிருக்காது, உனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்க முடியாது. உன்னை யார் இன்வைட் பண்ணது? ராஜபுத்திர மகாபாக கேன ஆகூதோசி, நீ காட்டுல ஏதோ விரதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, பூஜை புனஸ்காரம் ஏதோ பண்ணிட்டு இருக்க. சுவிரத, இந்த விரத வாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க ஹே மகாபாக. கேன ஆகூதோசி, யாரால இந்த சுயம்பரத்துக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறாய்? ஏகாக்கி சமாயாதகா, தனியா வேற வந்திருக்க. பூபுஜாம் சமாஜே அப்படின்னார். நவை சைன்யம் ந சச்சிவாக, உனக்கு மந்திரிகளோ பிரதானிகளோ துணையோ யாரும் இல்ல, படபலமோ இல்ல. ந கோசகா, உனக்கு ட்ரெஷரியும் எதுவும் இல்ல. ந மகத் பலம், உனக்கு பெரிய படைபலங்களும் இல்ல. எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும், அதாவது ராஜாக்களுடைய சப்போர்ட்டும் இல்ல. கிமர்த்தஞ்ச சமாயாதகா, அந்த மாதிரி இல்ல, எதுவும் இல்லாத போது இந்த பெண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நினைச்ச. ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒண்ணுங்கிற ஸ்டேட்டஸ், அவ்வளவு மெயின்டைன் பண்ற ஸ்டேட்டஸ் வேண்டாமா? சோ கிமர்த்தஞ்ச சமாயாதகா தத்துவம் ப்ரூஹி மகாமதே யுத்தகாமா பூபதையா. சோ இந்த மாதிரி ஒரு குவாலிபிகேஷன் இல்லாத ஒரு பையனை பண்ணிக்கிறதா இருந்தா மற்ற ராஜாக்கள் தங்களுக்கு நிகழ்ந்த அவமானமா கருதுவார்கள். அதனால உன்னை எடுத்து சண்டை போட அவங்க எல்லாம் தயங்க மாட்டாங்க. யுத்த காமாக மகாபாகாக நிருபதையா, உன்னோட எடுத்து சண்டை போடவும் தயாரா இருக்காங்க. வர்த்தந்தேத்திர சமாகமே கன்யார்த்தம் சைன்ய சம்பன்னாக கிந்துவம் கர்த்தும் இச்சசி. எவ்வளவு பேர் உன்னை எதிர்த்து சண்டை போட தங்களுடைய சைன்யத்தோடு இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? பிராதாதே சுபல சூரஹா சம்பிராப்தோஸ்தி ஜிகிருக்ஷயா, அதோட உன்னுடைய பிராதா சத்ருஜித் அவனும் சுபலகா மிகுந்த பலம் பொருந்தியவன் இந்த பெண்ணை கவர்ந்து செல்ல வந்திருக்கிறான். யுதாஜிச்ச மகாபாகு சாகாயம் கர்த்துமாகதா, அவனுடைய தாத்தா யுதாஜித்தும் அவனுக்கு துணை செய்ய வந்திருக்கிறான். கச்சவா திஷ்ட ராஜேந்திர, இந்த சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால கச்சவா, நீ இங்க இருந்து இப்ப என்ன பண்ணா, இந்த போட்டியில பங்கு பெறாமல், இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாம இங்க இருந்து நீ வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். சுயம்பரத்துக்காக வந்திருந்தேன்னா நீ திரும்பி சென்று விடலாம். திஷ்ட இல்ல இருக்கலாம். யாத்தாதத்தியம் உதாகிருதம் ஸ்வயி சைன்ய விஹீனேச்ச யதேஷ்டம். ஏன்னா உங்ககிட்ட சைன்யம் கிடையாது, இவ்வளவு பேர் எழுத்து நிக்க முடியாது. அதனால யதேஷ்டம் குரு சுவ்ரத, எது சரியோ, எது உச்சிதமோ, எது உனக்கு விருப்பமோ அதை செய். நீ இருக்கலாம் அல்லது செல்லலாம். சுதர்சனம் சொல்றான், ந பலம் ந சகாயோமே ந கோஷோ துர்க சம்சரேகா. நீங்க சொன்னது சரி. ந பலம், எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்ல, படைபலம் கிடையாது, எனக்கு துணையும் எதுவும் கிடையாது, செல்ல துழிப்பும் கிடையாது, எனக்கு ட்ரெஷரியும் எதுவும் இல்ல. துர்க சம்சரேகா, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு நான் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கோ என்னை சேவ் பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு கோட்டை கொத்தளங்களும் இல்ல. ந மித்ராணி, எனக்கு துணைவர்களும் யாரும் இல்ல. நவ் சௌஹார்தி, என் நலன் விரும்புபவர்களும் யாரும் கிடையாது. அதாவது நான் தப்பிச்சு ஓடும் போது என்னை ஒளிச்சு வச்சுன்னு காப்பாத்துறவன் அர்த்தம். அவர்களும் யாரும் இல்ல. ந நிருபாகா ரட்சகாக மம, எனக்கு சப்போர்ட்டுக்கு என்னை காப்பாற்றக்கூடிய அரசர்களும் யாரும் இல்லை. வாஸ்தவம் தான். அത്ര ஸ்வயம்பரம் சுருத்வா திருஷ்டுகாம இகாகதா, இந்த ஸ்வயம்பரம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டு பார்ப்பதற்கு வந்தேன். ஸ்வப்னே தேவியா பிரேரிதோஸ்மி, இந்த சுயம்பரம் நடக்கிறது, நீ அந்த சுயம்பரத்துல போய் பாருன்னு என்னை இங்க அனுப்பிச்சது, எனக்கு சுயம்பரத்தினுடைய தகவலை சொல்லி
என்ன அனுப்பிச்சது அம்பாள் தான். தேவ்யாக பிரேரிதோஸ்மி பகவத்தியான சம்சயா, இதுல சந்தேகம் வேண்டாம். அம்பாள் தான் என்ன இந்த சுயம்பரம் நடக்கிறது போய் பாருன்னு அனுப்பிச்சிருக்கா. நானே சிக்கீர்ஷிதம் மேத்திய, வேற எதையும் நான் விரும்பல இந்த இடத்துல. மாமாக ஜெகதீஸ்வரி என்ன சொன்னது அம்பாள். தயா எத்விகிதம் தச்ச பவிதாத்திய ந சம்சயா, அவள் என்ன கூறியிருக்கிறாளோ, அவள் என்ன கட்டளையிட்டிருக்கிறாளோ அதுதான் நடக்கும். ந சத்ருரஸ்தி சம்சாரே கோப்பியத்திர ஜெகதீஸ்வராக, உலகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தலைவர்களே, உலகத்தினுடைய லீடர்களே, ந சத்ருரஸ்தி சம்சாரே, இந்த சம்சாரத்துல இதுக்கு மேல்தான் இந்த சுதர்சனம் பேசுறது. முக்கியமான சில விஷயங்களை சொல்றான், எப்படி நடந்துக்கணும், தான் எப்படி நடந்துக்கிறோம்னு. ந சத்ருரஸ்தி சம்சாரே, இந்த சம்சாரத்துல சத்ருங்கிறது யாரும் யாருக்கும் கிடையாது. எல்லாருமே அஜாத சத்ரு தான். ஒருத்தரும் ஒருத்தருக்கும் எனிமி கிடையாது, ஒருத்தரும் ஒருத்தருக்கும் சத்ரு கிடையாது, வைரம் கிடையாது. அத எனிமிட்டி தேவையில்லை. சர்வத்திர பசியதோ மேத்திய பவானியும் ஜெகதம்பிகாம், நான் எல்லாத்திலையும் எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் நான் அம்பாளையே பார்க்கிறேன். அம்பாளை பார்க்கறதுனால அம்பாளோட எனக்கு எனிமிட்டி இருக்க முடியாது. அதனால யாருமே எனக்கு எனிமி இல்லை, சத்ருஜித்தும் எனக்கு எதிரி அல்ல. எக்கரிஷ்யதி சத்ருத்வம் அத்தியாயம். அதுக்கு மேல அதாவது இதெல்லாம் ராஜாக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற ராஜ சம்பாத வர்ணனம்னு பேரு, ராஜாக்கள் பேசிக்கிறதுங்கிற சாப்டர். அடுத்தது மேல வர்ணிக்கிறார் வியாசர். இதி வாதினி பூபாலே கேரளாதிபதௌ, கேரளாதிபதி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பிரத்யுவாச்ச மகாபாகா யுதாஜிதபி பார்த்தியோகா, வேற வழி இல்ல, யுதாஜித்தும் பேசுறான். நீதிரேஷா மகிபால எத்ரவீதி பவானிக, நீ சொல்றதுதான் நியாயம், அதாவது நீ சொல்றதுதான் பொலிட்டிக்கல் கோர்ஸ். நீதினு சொன்னோம்னாக்க நியாயம் நீதிங்கிறது மட்டும் இல்ல, the politically expedient course normally to be followed, the politics அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஸ்டேட்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். நீதிங்கிற வார்த்தைக்கு நீதி நியாயம் நேர்மைங்கிறது மட்டும் இல்ல, the political course or the proper political course அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நீதி சாஸ்திரம்னு சொல்லுவா. இந்த பாலிடிக்ஸுக்கு அர்த்த சாஸ்திரங்களுக்கு எல்லாம் நீதி சாஸ்திரம்னு பேரு. என்ன ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கோர்ஸ், இதுதான் சரியான வழி. ஆனால் சமாஜே பார்த்திவானாம் வை சத்யவாக் விஜிதேந்திரியா, ரெண்டாவது நீ பார்த்திவானாம் சமாஜே, இந்த கமிட்டி ஆஃப் நேஷன்ஸ், இந்த அசம்பிளி ஆஃப் கிங்ஸ், சத்யவாக் விஜிதேந்திரியா, உண்மை எதுவோ உண்மையை பேசுறதுக்கு தயங்காதவன், விஜிதேந்திரியா, ரெண்டாவது யூ ஹவ் காட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உனக்கு எது வேணுமோ, நீ எதை ஆசைப்படுறியோ அதுக்காக அதை எப்படி வேணா சாதிச்சுக்கிறதுங்கிற ஆட்டிடியூட் இல்ல. எது நல்லதோ எது நியாயமோ அதை மட்டும்தான் சாதிச்சுக்கிறவன். யோகியேஷு வர்த்தமானேஷு கன்யாரத்னம் குலோத்வக அயோக்கியோ அருசதி பூபால நியாயோயம் தவரோச்சதே. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, யோகியேஷு வர்த்தமானேஷு, இப்ப இவ்வளவு ராஜாக்கள் வந்திருக்கோம். இந்த ராஜாக்கள் இதுல எல்லாருமே ராஜ்யத்தோட இருக்கிறவா, படைகளோடு இருக்கிறவா, வசதிகளோடு இருக்கிறவா, எல்லா செல்வ செழிப்போடையும் இருக்கிறவா. இப்படிப்பட்ட யோக்கியமான ஃபிட் இது இருக்கும்போது, ராஜகுமாரர்கள் இருக்கும்போது, தகுதியான ராஜகுமாரர்கள் இருக்கும்போது, அந்த பெண் தகுதியற்ற ஒருவனை, அயோக்கியோ அர்ஹதி, இவர்களுக்கு நடுவில இருப்பதற்கும் தகுதியற்ற ஒருவன் அந்த கன்யாரத்னம், அதாவது சிறப்பான வஸ்துக்களை, கன்யாரத்னம்னா கன்யா அண்டு ரத்னம்னு சொல்லலாம், இல்ல கன்யாரத்னம்னு சொல்லலாம். அந்த சிறந்த பெண்ணை அடைவதற்கு தகுதி உடையவனா, நியாயமா அந்த சிறந்த பெண்ணை அடைவது நியாயமா? தகுதியற்ற ஒருவனை அவள் விரும்பினால் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமா? அது சரியா? பாகம் சிம்மசிய கோமாயுகு போக்து மருகத்தி காக்கத்தம், லயன் ஷேர்னு சொல்றோம் பாருங்க. ஒரு சிங்கம் வேட்டையாடித்துன்னா முதல் பங்கு சிங்கத்துக்கு தான் போகணும். முதல் பங்கு, அதுவும் பெரிய பங்கு, அதான் லயன் ஷேர்னு சொல்றது. அந்த லயன் ஷேர்ல பாக்கி இருக்கிற மிருகங்கள்லாம், சிங்கம் சாப்பிட்டுட்டு போனா விட்டு பாக்கி இருக்கிற மிருகங்கள்லாம் சாப்பிடும். ஆனா சிங்கம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அந்த வேட்டையாடி அந்த மிருகம் கிடைக்கும் போது, சிங்கம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு சட்டுன்னு ஒரு நரி அங்கிருந்து ஓடி வந்து, இல்ல நரியோ ஓனாயோ அது சட்டுன்னு ஓடி வந்து வாயை வைக்க முடியுமோ? அது வாயை வச்சா விட்டு சிங்கம் அந்த மிருகத்தை சாப்பிடுமா? இல்ல அந்த வாயை வச்ச மிருகத்தை தான் சிங்கம் விடுமா? சோ அப்ப அந்த லைன்ங்கிறது என்ன? சிங்கத்தினுடைய பங்கு, அதாவது காட்டு ராஜாங்கிறதுனால சிங்கத்தினுடைய பங்குங்கிறது அங்க தனியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பாக்கி பேர் வர முடியும். பாக்கி எல்லாம் தூரம் தனியா தான் நிக்கணும். அந்த மாதிரி தகுதியுடையவர்கள் இருக்கும் போது தகுதியற்றவர்கள் ஆசைப்படுறதுங்கிறது சரியா? ததா சுதர்சனோயம் வை கன்யாரத்னம் கிமர்கதி, அதே மாதிரிதான் சுதர்சனன் இந்த பெண்ணை விரும்புவது, சிறந்த பெண் ரத்னத்தை விரும்புவதுங்கிறது
சிங்கத்தின் பங்கை நரி விரும்புவதற்கு சமானம். பலம் வேதோகி விப்ராணாம் பூபுஜாம் சாபஜம் பலம். உண்மையில பிராமணர்களுக்கு எது பலம்? பிராமணர்களுக்கு வேதம் தான் அவர்களுடைய ஸ்ட்ரென்த். ராஜாக்கர்களுக்கு அவருடைய வில்லம்பு தான் ஸ்ட்ரென்த். கிம் அந்நியாயம் மகாராஜ பிரவீமியகம் மிகாதுனா. சோ நம்ம கிட்ட வில்லம்பு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கிம் அந்நியாயம் மகாராஜ பிரவீமியகம். நான் பேசுவது என்ன தவறா? நியாயம் இல்லாததை பேசுகிறேன். கேரளாதிபதியை பார்த்து கேட்கிறான். பலம் சுல்கம் யதா ராஜ்யாம் விவாகே பரிகீர்த்திதம். விவாகத்துல அதாவது சுல்கம் அப்படின்னு சொல்லும் போது கன்யா சுல்கம்னு சொல்லுவான். அதாவது கன்யையை விரும்புவதற்கு எது அந்த இடத்துல ஸ்டேக்கா இருக்கு, ஒரு ராஜாவுக்கு வேணுங்கிறதா எது இருக்கு. சுல்கம்னு சொன்னோம்னாக்க கன்யையை விரும்புவதற்கு, கன்யையை கவர்ந்து செல்வதற்கு காரணமா இருக்கு. சுல்கம்ங்கிறது பணம் மட்டும்தாங்கிறது இல்ல. எனிதிங் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் எ பர்சன் டு டேக் அவே தட் கேர்ள். சோ சுல்கம் பலம். பலம்ங்கிறது அவளுடைய சைன்யமும் அவளுடைய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் தான். யதா ராஜ்யம் விவாகே பரிகீர்த்திதம். அரசர்களுக்கு சுல்கம் அதாவது பெண்ணுக்கு உரிய பணமாக, பெண்ணுக்கு உரிய டௌரி, பெண்ணுக்குரிய டௌரியாக எது சொல்லப்பட்டிருக்கு? அரசர்களுடைய பலம் தான். பலவானான வீரியவானான அரசன் அந்த பெண்ணை கவர்ந்து செல்ல வல்லவன், அவனால முடியும். இப்ப பீஷ்மர் சுயம்பரம் நடக்க போறது. அந்த 3 ராணிகளும் அங்க, அந்த 3 இளவரசிகளும் நின்றுட்டு இருக்கா. என்ன பண்ண? 3 பேரையும் தன் தேர்ல ஏற்றி வச்சுன்னு போயிட்டார். அப்புறம் என்ன பண்ணாரு? எல்லாரும் அவர்கிட்ட சண்டைக்கு வரா. அவரை யாராலையும் ஜெயிக்க முடியல. எல்லாரும் அவரை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு என்ன பண்ணா? சண்டை போடுறவங்க சண்டை போட்டாங்க, தோத்து போனாங்க, பின் வாங்கினாங்க. சோ அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய வீரியத்தினால, தன்னுடைய சக்தியினால அவர் என்ன பண்ணார்? அம்பாலிகை, அம்பிகைன்ற அந்த 3 பேரையும் ஜெயிச்சார் இல்லையா? சோ அந்த சுல்கம்ங்கிறது வீரிய சுல்கம்னு பேர். அதுதான் புராணம் காவியங்கள்ல சொல்லுவா வீரிய சுல்கம். வீரிய சுல்கம்னா அந்த ராஜாவுடைய, அந்த பெண்ணினுடைய அப்பாவுக்கு ஏதோ பணம் கொடுத்துட்டு இவன் அந்த பெண்ணை எடுத்துன்னு வந்தான்றது இல்ல. தன்னுடைய வீரியம், தன்னுடைய பவர், தன்னுடைய ஸ்ட்ரென்த் அதையே பெட்டாக வச்சு என்ன பண்ணான்? அந்த பெண்ணை கவர்ந்துன்னு வராங்கிற மாதிரி. சோ பலம் சுல்கம் யதா ராஜ்யா. ராஜாக்களுக்கு சுல்கமாக இருக்கக்கூடியது பலம், அவளுடைய ஸ்ட்ரென்த். பலவானேவ கிருண்ணாத்து ந அபலஸ்து கதாச்சன. இப்ப சுதர்சனுங்கிறவன் தனியா இருக்கான், ஒண்டியா இருக்கான், அவனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அதனால அவனுக்கு பலம் இல்லாததுனால அவனால ஒன்னும் பண்ண முடியாது. யாருக்கு பலம் இருக்கோ அந்த பலம் இருக்கிறவன், சக்தி இருக்கிறவன், அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய, பெண்ணை கவர்ந்துன்னு போய் அவளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவன், வச்சுக்கக்கூடிய சக்தி இருக்கிறவன், அவன் அந்த பெண்ணை அடையட்டும். தஸ்மாத் கன்யாபணம் கிருத்வா நீதிரத்திர விதீயதாம். கன்யாபணம், அதனால கன்னிக்கு என்னவான பணம் இருக்கணும், என்ன சேலஞ்ச் இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு ப்ராப்பர் கோர்ஸ் என்ன, நீதிகி ப்ராப்பர் கோர்ஸ் இந்த இடத்துல அதை விதீயதாம். அந்யதா கலஹக்காமம் பவிஷ்யதி மகீபுஜாம். அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் கோர்ஸ், நம்மளுக்குள்ள ஒரு அக்ரியபிள் கோர்ஸ் டிசைட் பண்ணலன்னா டெஃபினட்டா இந்த இடத்துல கலகம், ஒரு சண்டை தான் வரும். ஏவம் விவாதே சம்பிருத்தியே ராஜ்யாம் தத்ர பரஸ்பரம் ஆகூதஸ்து சமாபத்தியே சுபாகுர் நிருபசத்தமஹா. இந்த மாதிரி ராஜாக்களுக்குள்ள சண்டை வர தயாரா இருக்கும் பொழுது சரி சுபாகுவை கூப்பிட்டு அவனுடைய ஒப்பீனியன் என்ன, அவன் பொண்ணுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? சுபாகுகோ ஆகூதா, சுபாகுவை கூப்பிட்டாங்க. சமாஹூய நிருபா சர்வே தமோச்சு தத்துவதர்சினா ராஜநீதி ஸ்வயா காரியா விவாகேத்திர சமாஹிதா. அவனை கூப்பிட்டு ராஜநீதிகி, ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கோர்ஸ், ராஜாக்களுக்கு நீதி செய்யப்பட வேண்டும், ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கோர்ஸ் டு பி அடாப்டட். விவாகேத்திர சமீஹிதா சமாஹிதா கிந்தே சிகீர்ஷிதம் ராஜன். உன்னுடைய விருப்பம் என்ன? இந்த இடத்துல சரியான முறையில நீதியானது செய்யப்பட வேண்டும், எல்லாருக்கும் சரியான முறையில நடந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால கிந்தே சிகீர்ஷிதம், உன் மனசுல நீ விரும்புறது என்ன? தத்வதஸ்வ சமீஹிதா சமாஹிதா புத்ரியா பிரதானம் கஸ்மைத்தே ரோச்சதே நிருப சேகசி. உன் பெண்ணை நீ யாருக்கு கொடுக்க விரும்புற? உன் மனசுல என்ன வச்சிருக்க? என்ன சொல்லு, தைரியமா சொல்லு. சுபாகு சொன்னான். புத்ரியா மே மனசா காமம் விரதக்கில சுதர்சனஹா. என் பெண் தன் மனதில் சுதர்சனனை விரும்பி இருக்கிறாள். மயா நிவாரிதாத்யர்த்தம், என்னால அது வேண்டாம், அவன் சரியான ஒரு அரசன் இல்ல, அவனுக்கு அரசுரிமை இல்ல, எதுவும் இல்ல, அவனுக்கு ராஜ்யமும் இல்ல, பலம் இல்ல, தனியா இருக்கான், அதனால அவனை வேண்டாம்னு மிக அதிகமாக அத்தியர்த்தம் நிவாரித்த, மிகவும் அவளை தடுத்த போதிலும் நசா பிரத்யேதி மேவச்சகா, அவள் என் வார்த்தைகளை ஏற்கவில்லை.
நான் சொன்னதை பொருட்படுத்தவில்லை. கிம் கரோமி, நான் என்ன செய்ய முடியும்? சுதாயாமே ந வசே வர்த்ததே மனஹா, அவ மனசு அவருக்கு கண்ட்ரோல்ல இல்ல. சுதர்சனஸ் ததைகாக்கி சம்பிராப்தோஸ்தி நிராகுலஹா, சுதர்சனனும் ஏகாக்கி தனியாக வந்திருக்கிறான். நிராகுலஹா, எந்த விதமான கன்ஃபியூஷனோ எந்த விதமான கவலையும் இல்லாமல் தனியாக தைரியமாக வந்திருக்கான். எந்த கான்பிடன்ஸ்ல வந்தான்னு தெரியாது, இவ்வளவு பேரை எப்படி அவன் ஃபேஸ் பண்ண முடியும்னு தெரியாது, எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாது, எதுவும் இன்றி தைரியமாக வந்திருக்கிறான் அப்படின்னா சுபாகு. வியாசர் சொல்ற சம்பன்ன பூபுஜ சர்வே சமாஹூய சுதர்சனம். சரி, சுபாகுட்ட மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணா, எல்லாரும் சுதர்சனையே கூப்பிட்டு அவனை வித்ட்ரா பண்ணிக்கோன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சம்பன்ன பூபுஜகா, சம்பன்ன பூபனஹா ரிச் அண்ட் ஸ்ட்ராங் கிங். சம்பன்னாக்க எல்லா விதத்திலையும் ஃபுல்லி குவாலிஃபைடு, ஃபுல்லி எண்டவுடுன்னு அர்த்தம். அதாவது பணமோ பதவியோ அப்படி இல்லைன்னாக்க படைபலமோ, இந்த மாதிரி எல்லா விதத்திலும் குறைவின்றி நிறைவு பெற்ற பூபுஜகா அரசர்கள். சமாஹூய சுதர்சனம், சுதர்சனை கூப்பிட்டு ஊச்சுகு சமாகதம் சாந்தம் ஏகாக்கினம். சுதர்சனை டிஸ்கிரைப் பண்ற ராஜாக்களை வர்ணிக்கும் போது சம்பன்னு சொன்னார், எல்லா விதத்திலையும் வெல் எண்டவுடுன்னு. ஆனா சுதர்சனை சொல்லும் போது அவ என்ன பண்ணா, சமாகதம், சுதர்சனன் தைரியமா அவ்வளவு பேருக்கு எதிர்க்க, ஏகாக்கினம் சமாகதம், தனியாக வந்திருக்கான். இவ்வளவு பேரை ஃபேஸ் பண்ண போறமேன்னு பயத்தோட தனக்கு துணையை சேர்த்துன்னு வரல. ஏகாக்கினம் சமாகதம், சாந்தம், காம் அண்ட் குவைட், எந்த விதமான பட்டர்பன்ஸும் இல்ல. அதந்திரிதாக, அதந்திரிட்டான்னா சரின்னு அவனை பார்த்து அவளெல்லாம் பேசுறா, எந்த விதத்திலையும் தடுமாறாம தயக்கம் இல்லாம சோம்பேறித்தனம் இல்லாம அந்த ராஜாக்கள்லாம் அட்ரஸ் பண்றான்னு அர்த்தம். ராஜபுத்திர மகாபாக கேனாஹூதோசி சுவ்ரத ஏகாக்கி எஸ் சமாயாதா சமாஜே பூபுர்தாமிக. இந்த சுயம்பரம்ங்கிறது அரசகுமாரர்களுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டது. நீ இப்ப அரசகுமாரனா இல்ல, உனக்கு அரசுரிமையும் இல்ல, எந்த அரசும் உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அதனால உனக்கு இன்விடேஷன் போயிருக்காது, உனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்க முடியாது. உன்னை யாரு இன்வைட் பண்ணது? ராஜபுத்திர மகாபாக கேன ஆகூதோசி, நீ காட்டுல ஏதோ விரதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, பூஜை புனஸ்காரம் ஏதோ பண்ணிட்டு இருக்க. சுவிரத, இந்த விரத வாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹே மகாபாக கேன ஆகூதோசி, யாரால இந்த சுயம்பரத்துக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறாய்? ஏகாக்கி சமாயாதா, தனியா வேற வந்திருக்க. பூபுஜாம் சமாஜே அப்படின்னார். நவை சைன்யம் ந சச்சிவாக, உனக்கு மந்திரிகளோ பிரதானிகளோ துணையோ யாரும் இல்ல, படபலமோ இல்ல. ந கோஷகா, உனக்கு ட்ரெஷரியும் எதுவும் இல்ல. ந மகத் பலம், உனக்கு பெரிய படைபலங்களும் இல்ல. எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும், அதாவது ராஜாக்களுடைய சப்போர்ட்டும் இல்ல. கிமர்த்தஞ்ச சமாயாதா, அந்த மாதிரி இல்ல, எதுவும் இல்லாத போது இந்த பெண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நினைச்ச. ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒண்ணுங்கிற ஸ்டேட்டஸ், அவ்வளவு மெயின்டைன் பண்ற ஸ்டேட்டஸ் வேண்டாமா? சோ கிமர்த்தஞ்ச சமாயாதா தத்துவம் ப்ரூஹி மகாமதே யுத்தகாமா பூபதையா. சோ இந்த மாதிரி ஒரு குவாலிபிகேஷன் இல்லாத ஒரு பையனை பண்ணிக்கிறதா இருந்தா மற்ற ராஜாக்கள் தங்களுக்கு நிகழ்ந்த அவமானமா கருதுவார்கள். அதனால உன்னை எடுத்து சண்டை போட அவங்க எல்லாம் தயங்க மாட்டாங்க. யுத்த காமாக மகாபாகாக நிருபதையாக, உன்னோட எடுத்து சண்டை போடவும் தயாரா இருக்காங்க. வர்த்தந்தேத்திர சமாகமே கன்யார்த்தம் சைன்ய சம்பன்னாக கிருத்துவம் கர்த்தும் இச்சசி. எவ்வளவு பேர் உன்னை எதிர்த்து சண்டை போட தங்களுடைய சைன்யத்தோடு இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? பிராதாதே சுபல சூரஹா சம்பிராப்தோஸ்தி ஜிகிருக்ஷயா, அதோட உன்னுடைய பிராதா சத்ருஜித் அவனும் சுபலஹா மிகுந்த பலம் பொருந்தியவன் இந்த பெண்ணை கவர்ந்து செல்ல வந்திருக்கிறான். யுதாஜிச்ச மகாபாகு சாகாயம் கர்த்துமாகதா, அவனுடைய தாத்தா யுதாஜித்தும் அவனுக்கு துணை செய்ய வந்திருக்கிறான். கச்சவா திஷ்ட ராஜேந்திர, இந்த சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால கச்சவா, நீ இங்க இருந்து இப்ப என்ன பண்ணா, இந்த போட்டியில பங்கு பெறாமல், இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாம இங்க இருந்து நீ வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். சுயம்பரத்துக்காக வந்திருந்தேன்னா நீ திரும்பி சென்று விடலாம். திஷ்ட இல்ல இருக்கலாம். யாத்தாதத்தியம் உதாகிருதம் ஸ்வயி சைன்ய விஹீனேச்ச யதேஷ்டம். ஏன்னா உங்ககிட்ட சைன்யம் கிடையாது, இவ்வளவு பேர் எழுத்து நிக்க முடியாது. அதனால யதேஷ்டம் குரு சுவிரத, எது சரியோ எது உச்சிதமோ எது உனக்கு விருப்பமோ அதை செய். நீ இருக்கலாம் அல்லது செல்லலாம். சுதர்சனம் சொல்றான், ந பலம் ந சகாயோமே ந கோஷோ துர்க சம்சரேகா. நீங்க சொன்னது சரி. ந பலம், எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்ல, படைபலம் கிடையாது, எனக்கு துணையும் எதுவும் கிடையாது, செல்வ செழிப்பும் கிடையாது, எனக்கு ட்ரெஷரியும் எதுவும் இல்ல. துர்க சம்சரேகா, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு நான் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கோ என்னை சேவ் பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு கோட்டை கொத்தளங்களும் இல்லை.
ந மித்ராணி, எனக்கு துணைவர்களும் யாரும் இல்ல. நவ் சௌஹார்தி, என் நலன் விரும்புபவர்களும் யாரும் கிடையாது. அதாவது நான் தப்பிச்சு ஓடும் போது என்னை ஒளிச்சு வச்சுன்னு காப்பாத்துறவன் அர்த்தம். அவர்களும் யாரும் இல்ல. ந நிருபாகா ரட்சகாக மம, எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து என்னை காப்பாற்றக்கூடிய அரசர்களும் யாரும் இல்லை. வாஸ்தவம் தான். அத்த ஸ்வயம்பரம் சுருத்வா திரஷ்டுகாம இகாகதா, இங்கு ஸ்வயம்பரம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டு பார்ப்பதற்கு வந்தேன். ஸ்வப்னே தேவியா பிரேரிதோஸ்மி, இந்த ஸ்வயம்பரம் நடக்கிறது, நீ அந்த சுயம்பரத்துல போய் பாருன்னு என்னை இங்க அனுப்பிச்சது, எனக்கு சுயம்பரத்தினுடைய தகவலை சொல்லி என்னை அனுப்பிச்சது அம்பாள் தான். தேவியாக பிரேரிதோஸ்மி பகவத்தியான சம்சயா, இதுல சந்தேகம் வேண்டாம், அம்பாள் தான் என்னை இந்த சுயம்பரம் நடக்கிறது போய் பாருன்னு அனுப்பிச்சிருக்கா. நானே சிக்கீர்ஷிதம் மேதிய, வேற எதையும் நான் விரும்பல இந்த இடத்துல. மாமாக ஜெகதீஸ்வரி என்ன சொன்னது அம்பாள். தயா எத்விகிதம் தச்ச பவிதாத்திய ந சம்சயா, அவள் என்ன கூறியிருக்கிறாளோ, அவள் என்ன கட்டளையிட்டிருக்கிறாளோ அதுதான் நடக்கும். ந சத்ருரஸ்தி சம்சாரே கோப்பியத்திர ஜெகதீஸ்வராக, உலகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தலைவர்களே, உலகத்தினுடைய லீடர்களே, ந சத்ருரஸ்தி சம்சாரே, இந்த சம்சாரத்துல இதுக்கு மேல்தான் இந்த சுதர்சனம் பேசுறது. முக்கியமான சில விஷயங்களை சொல்றான், எப்படி நடந்துக்கணும், தான் எப்படி நடந்துக்கிறோம்னு. ந சத்ருரஸ்தி சம்சாரே, இந்த சம்சாரத்துல சத்ருங்கிறது யாரும் யாருக்கும் கிடையாது. எல்லாருமே அஜாத சத்ரு தான். ஒருத்தரும் ஒருத்தருக்கும் எனிமி கிடையாது, ஒருத்தரும் ஒருத்தருக்கும் சத்ரு கிடையாது, வைரம் கிடையாது, அதான் எனிமிட்டி தேவையில்லை. சர்வத்திர பசியத்தோ மேத்திய பவானியும் ஜெகதம்பிகாம், நான் எல்லாத்திலையும் எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் நான் அம்பாளையே பார்க்கிறேன். அம்பாளை பார்க்கறதுனால அம்பாளோட எனக்கு எனிமிட்டி இருக்க முடியாது. அதனால யாருமே எனக்கு எனிமி இல்லை. சத்ருஜித்தும் எனக்கு எதிரி அல்ல. எக்கரிஷ்யதி சத்ருத்வம் மயாசக நிருபாத்மஜாக. சோ அம்பாள் வந்து எப்படி இது பண்ணுவா, சத்ருத்துவத்தை பண்ண முடியும். எக்கரிஷ்யதி சத்ருத்வம் சாஸ்தாதஸ்ய மகாவித்யா நாகம் ஜானாமி சத்ருதாம், என்னோட யார் எதிரியா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவனை பார்த்துக்கக்கூடிய ஜெகதம்பாள். நான் வந்து நாகம் ஜானாமி சத்ருதாம், அவனோட நான் எந்த விதமான ஒரு சத்ரு தன்மையும் நான் உணரல. எத்பாவி தத்வை பவிதா நான்யதான் நிருபசத்தமாக, எது நடக்கணுமோ அதுதான் நடக்க போறது. எத்பாவி தத்பவிதா, நடக்க வேண்டியது நடக்கும். நான்யதா அது வேற முதுவா. அம்பாள் வந்து என்ன தீர்மானம் பண்ணிருக்காளோ, அம்பாளுடைய சங்கல்பம் என்னவோ அதுதான் நடக்க போறது. கர்மா பிரகாரம் எது நடக்கணுமோ, அம்பாள் சங்கல்பங்கிறது கர்மா ஓட்டினது, அதனால அதுதான் நடக்க போறது, வேற வழியில இல்ல. காசிந்தா கியத்திர கர்த்தவ்யா, இதுல நம்ம எதுக்கு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு. தெய்வாதீனோஸ்மி சர்வதா, ஐஎம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தெய்வம். தெய்வம்னா ஃபேட், ஐஎம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபேட். தேவபூத மனுஷ்யேஷு சர்வபூதேஷு சர்வதா சர்வேஷாம் சத்கிருதா சக்தி நான்யதா நிருபசத்திரமாக. தேவ பூத மனுஷ்யேஷு, தேவர்களாகட்டும் இல்ல பூத கிரகங்களாகட்டும் மனுஷங்களாகட்டும், எந்த இடத்திலையும் நடத்தி வைக்கிறது, சக்தியை கொடுக்கிறது விதிதானே ஒழிய வேற எதுவும் இல்லை. நான்யதா சாயம் சிகீர்ஷதே பூபம் தம் கரோதி நிருபாதிபாக, அவ எதை விரும்புறாளோ, அம்பாள் எதை விரும்புறாளோ அத அந்தந்த ராஜாக்கள் செய்யறா. நம்ம செய்யறோம்னு நினைக்கிறோம், உண்மையில நம்ம செய்யறோம்னு அவனன்றி ஓரளவும் அசையாது இல்லையா. நம்ம செய்யறோம்னு நினைக்கிறது உண்மையில நம்ம செய்யறது இல்ல. அம்பாள் இவன் இதை செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறா, அதை இவன் செய்யறான், என்னமோ தான் செய்யறதா நினைக்கிறான். நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின் அப்படின்னு பகவான் சொன்னார் இல்லையா. அதுதான் வந்து என்ன பண்றான் இந்த இடத்துல சுதர்சனன் சொல்றான். நிர்தனம் வா நரம் காமம் காச்சிந்தா வை ததாமம, பகவான் நடத்தி வைக்கிறான். பகவான் நடத்தி வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடத்துக்கிறோம். யாரா இருந்தாலும், அவன் சதனனா இருக்கட்டும் இல்ல நிர்தனனா இருக்கட்டும், அவன் அதை நடத்தி வச்சான்னாக்க எந்த விதமான துளி கூட சக்தி இல்லாதவங்க கூட அதை செய்ய போறான். என்ன செய்ய வைக்கிறவன் பகவான் இல்லையா. நிர்தனம் வா நரம் காமம் காச்சிந்தா, இதுல நம்ம கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு. இந்த சுயம்பரத்துல எனக்கு மாலை இடணும் அப்படின்னு அம்பாள் சங்கல்பம்னாக்க அது நடக்க போறது. நான் இதுல சக்தி இருந்தவனா இருந்தா எனக்கு சக்தியை கொடுக்கறது அம்பாள் தானே. தாமிருத்தே பரமாம் சக்தியும் பிரம்ம விஷ்ணு ஹராதயா நசக்தா ஸ்பந்தித்தும் தேவாக காச்சிந்தாமே துதான் இருப்பாக. பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரால் கூட அம்பாளுடைய சங்கல்பம் இல்லாம தங்களுடைய கைகால ஆற்றத்துக்கு கூட சக்தி இல்லைன்னாக்க நான் இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு. இந்த காச்சிந்தா மே ததான் இருப்பாக, அரசர்களே இதுல நான் கவலைப்பட என்ன இருக்கு.